வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வானிலை அறிக்கை. வானிலை இன்று நம் அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாட்டில் அதிக கனமழை பெய்து நிலச்சரிவு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்துள்ளனர். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதிகனமழை பெய்து சாலை துண்டிக்கப்பட்டு 4 கிராமங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றனர். அவர்கள் நல்லா மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் அங்கு மீட்பு பணியில் இருக்கும் மீட்பு குழுவினர், மேலும் இந்திய இராணுவத்துறை அனைவருக்கும் தொடர்ந்து தொய்வில்லாமல் மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வயநாட்டை பொறுத்தவரை மழை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இன்று ஜூலை 30ஆம் தேதி இரவு நேரத்தை பொறுத்தவரை விட்டு சாரல் மழை, கனமழை என்று மாறி மாறி அமைந்திருக்கும். நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 31ஆம் தேதி பகல் நேரங்களில் விட்டு சாரல் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கனமழை இருக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் சாரல் மழை விட்டு சாரல் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சாரல் மழை, மிதமான மழை என்று அமைந்து கொண்டிருக்கும். மாலை நேரங்களில் கனமழை, மிக கனமழை வரை வயநாட்டில் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு வயநாட்டில் படிப்படியாக மழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இன்று ஜூலை 30, நாளை ஜூலை 31ஆம் தேதி அதிகாலை வரை கனமழை தொடர வாய்ப்புள்ளது. அதிகாலைக்கு பிறகு கனமழை என்பது மிதமான மழை, லேசான மழையாக மாற இருக்குது. மாலை நேரங்களில் மட்டுமே நாளை ஜூலை 31ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. மீண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பகல் நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை நேரங்களில் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். வயநாட்டில் மீட்பு குழுவினர்களுக்கு ஜூலை 30ஆம் தேதி இரவு நேரங்கள், மேலும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1 2 நாட்கள் சற்று சவாலாகவே மீட்பு குழுவினருக்கு சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது பொள்ளாச்சி, கணவாய் பொறுத்தவரை பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், மேலும் கிணத்துக்கடவு, பெரிய நகமம், உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. நாளை அதிகாலை நேரங்களில் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைத்தாலும் மீண்டும் மாலை நேரங்களில் மட்டுமே பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை. மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சலமழை நாளை முதல் சற்று கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்கடல் ஓரம், மேலும் டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் கேரளாவிலும் மாலை நேரங்கள் கனமழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை 31ஆம் தேதி ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் கணவாய் பகுதிகள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் கேரளா, கர்நாடகா, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட்
8ஆம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை இப்போது சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மீண்டும் கேரளாவுக்கான வானிலை அறிவிக்கிறேன். வயநாட்டை பொறுத்தவரை இன்று நள்ளிரவு விட்டு கனமழை மிதமான மழை மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். அதிகாலை வரை கனமழை தொடர வாய்ப்புள்ளது. அதிகாலைக்கு பிறகு லேசான மழை மிதமான மழை என்று மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. நாளை பகல் நேரங்களில் விட்டு சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 31ஆம் தேதி மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. மீண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பகல் நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை நேரங்களில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். வயநாட்டை பொறுத்தவரை மீண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மிதமான மழை சற்று கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம்.